இதுல எனக்கு பசுபதி சாரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா விக்ரம் சாரை ஓவர் டேக் பண்ணிட்டானே சொல்லலாம். இது படமே இல்லை, பாலிடிக்ஸ். நான் டேரக்டர் தான் குறி வைக்கிறேன். டேரக்டர் பண்ணதான் தப்புன்னு சொல்றேன். 2 ஹாஃப்மே ஒரே நோக்கம் தான். ஏன் மனுஷன் நிம்மதியா உயிரோட அது புரியலையா? ஒன்னே எத்தனை நிலத்துக்காக போராடு, எத்தனை தங்கத்துக்காக போராடு அப்படின்ற உனக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு கச்சேரி புரியல. இதாக இருக்கு. குழந்தைங்க வந்துடாதீங்க. குழந்தைங்க வந்தா தேவையில்லாத எண்ணங்கள்லாம் உருவாகும். ஜிவி பிரகாஷ் மியூசிக் இல்ல தங்கலான் தங்கலான். படம் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா ஒரு மூவி பார்த்துட்டு வந்த ஃபீல்ல ஒரு ஆஸ்கார் மூவி பார்த்துட்டு வந்த ஃபீல் இருக்கு. ரஞ்சித் சார் அவ்வளோ அழகா செதுக்கியிருக்காருன்னே சொல்லலாம். உண்மையிலே டைலாக் ரைட்டிங் யாருன்னு தெரியல, அவ்வளோ ஒரு டைலாக் ஒன்று வரும், உழைச்சவனுக்கு ஒரு காணி நிலம் கூட இல்லை, ஆனா சும்மா உட்கார்ந்து இருந்தவனுக்கு ஊரெல்லாம் இடம்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று வரும். அதுல எவ்வளவு அரசியல் இருக்கு, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கிறத அவ்வளவு அழகா காமிச்ச மாதிரி. ஹீரோனியும் அவ்வளவு அழகா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஹீரோனியை தாண்டி இந்த படத்துல ரொம்ப நான் ஹைலைட்டா பார்க்க வேண்டிய விஷயம்னா, ஒரு படத்துல 10 பேர் நடிக்காங்கன்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு கம்மியா இருக்கும் ஆக்டிங். ஆனா வந்து ஒரு 10 பேரை காட்டுறாங்கன்னா 10 பேருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்கள கரெக்டா ஆக்ட் பண்ண வச்சிருக்காருன்னே சொல்லலாம். அவன் உண்மையில யாருன்னு தெரியல, ஆனா விக்ரம் சாரை ஓவர் டேக் பண்ணிட்டானே சொல்லலாம். அந்த ஒரு முனி, அதாவது தலையை பார்த்துட்டே இருப்பாரு, முனியோட தலையை அவன் அப்படியே பார்க்கும்போது உண்மையிலேயே நம்மளுக்கே அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சா, உண்மையிலேயே அவனுக்குள்ள ஏதோ ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துட்டானே சொல்லலாம். அதான் அதுல இருக்கட்டும், விக்ரம் சாரோட பொண்ணு குட்டியா இருக்கும், பொண்ணா இருக்கும், அந்த பொண்ணோட ஆக்டிங்கா இருக்கட்டும் அவ்வளவு சூப்பரா இருந்தது. நிறைய அரசியலை இன்டைரக்டா அந்த காலத்துல உண்மையிலேயே நம்மளை எப்படி எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, எப்படி தீண்டாமை வந்தது, எப்படி நம்ம வெள்ளைக்காரங்களோட திருப்பி போய் அடிமையா போனோம், இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. இதுல எனக்கு பசுபதி சாரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டே இருப்பாரு, அந்நேரம் எல்லாருக்கிட்டே அட்வைஸ் பண்ணுவாரு, இனிமேல்லாம் கறியெல்லாம் சாப்பிடக்கூடாதுடா, பூனல் போட்டாச்சுல, இதுக்கப்புறம் நீ கறி சாப்பிடக்கூடாது போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸ்டார்டிங்ல. லாஸ்ட் எண்டிங்ல பசியில மயக்கத்துல வேற வழியே இல்லாம உயிர் போற நிலைமையில ஒரே ஒரு எருவு மாடை பார்த்து எல்லாரும் அடிச்சு கொன்றுவாங்க. கொன்னு கடைசி அதை சாப்பிடும் போது அவர் அந்த கறியை கையில வச்சுட்டே பாப்பாரு. அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு சொல்லும் போது அந்த ஒரு சீன்லாம் காமிச்ச விதம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். புத்தர் சிலையை வந்து முனின்னு சொன்ன அந்த ஒரு விஷயங்களா இருக்கட்டும், நம்ம முன்னோர்களை எந்த அளவுக்கு நம்ம சாமி கும்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் காட்டின விதம்லாம் அவ்வளோ அழகா இருந்தது. இதுல நிஜத்திலே ஸ்கிரீன்ல பாப்பீங்க, அவ்வளவு அழகா இருக்கும். எனக்கு கிராபிக்ஸ் மாதிரியே தெரியல, அந்த பாம்பு வர சீனு, அந்த இது இன்னொரு ஒரு எருவ மாடு அது வர சீனா இருக்கட்டும், தங்கத்தை காட்டின விதமா இருக்கட்டும் அவ்வளவு அழகா இருந்தது. பாம்பு பிச்சு போடுறது மட்டும் இல்ல, ஆக்சுவலி ஹீரோயினை மம்பட்டியாலே அடிக்க போவா, அந்த விதமா இருக்கட்டும், கடைசி செத்த பாம்பு கடைசி ஒரு செகண்ட்ல குழந்தைய கடிக்கிற விதமா இருக்கட்டும், அதெல்லாம் அமேசிங் சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படத்தை வந்து நம்ம 1 டைம் பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து நிறைய விஷயங்கள் புரியாது, திருப்பி ஒரு 4-5 டைம்ஸ் பார்க்கணும். பார்த்தோம்னா அவர் என்ன சொல்ல வந்திருக்காருங்கிறத நம்மளால ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. எனக்கு ஹீரோ ஆக்சுவலி மாளவிகா, அவங்க அந்த ஆர்த்தி கேரக்டரும் நம்ம விக்ரம் சாரோட ஃபைட் ஒரு சீன் ஒன்று வரும், அதெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆர்த்தி கேரக்டர் அவங்களும் அந்த லாஸ்ட் சீன்ல ஃபைட் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஹாப்ல அவங்க தாத்தான்னு சொல்லி விக்ரம் சாரே காட்டியிருப்பாங்க, அப்ப வரக்கூடிய ஃபைட் சீனையும் மேட்ச் பண்ண விதம் சூப்பரா இருந்தது. நான் ஆக்சுவலி உண்மையில இந்த படத்துக்கு அவர் தான் மியூசிக் பண்ணாரான்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு. இப்போ வரைக்குமே நெட்ல போய் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு நல்லா ஒரு லவ் மியூசிக்லாம் பார்த்துருக்கேன், இது பண்ணிருக்கேன், பட் இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு ஒரு மியூசிக் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? அந்த ஏலே தன்னாலே அந்த ஒரு லைனே நம்மள அக்செப்ட் பண்ணிக்க வச்சுட்டாரு. ஹூ ஹூ ஆ அப்படின்னு கத்துற அந்த ஒரு சவுண்டை வச்சு எந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்திருக்காங்கிற விஷயத்த காட்டின விதெல்லாம் உண்மையிலே சூப்பர்னு சொல்லலாம். எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும். நம்மளோட லைஃப் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும்ல, அதுக்காண்டியாவது பார்க்கணும். இது படமே இல்லை, பாலிடிக்ஸ். ஆமா, இது படமே கிடையாது, பாலிடிக்ஸ். அது வந்து தேவையில்லாத வேலை. ஆஸ் எ டேரக்டர் இது பண்ணியிருக்க வேண்டாம். ஜாதி மதம் அது வந்து 2வது கட்டம். ஃபர்ஸ்ட் கட்டம் என்ன சொல்லிடுறாரு, நில பிரச்சனை சொல்லிடுறாரு, தங்க பிரச்சனை சொல்லிடுறாரு. இப்போ எதுக்கு அது? யாருக்கு என்ன வேணும்? தங்கமும் தேவையில்ல, நிலமும் தேவையில்ல. ஏன் மனுஷன் நிம்மதியா உயிரோட அது புரியலையா? ஒன்னே எத்தனை நிலத்துக்காக போராடு, எத்தனை தங்கத்துக்காக போராடு அப்படின்ற உனக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு கச்சேரி புரியல. விக்ரம்லாம் தாறுமாறா பண்ணிக்கிறாரு. விக்ரம்லாம் நான் குறைய சொல்ல, விக்ரம் ஆக்ட் ஆஃப் எல்லாமே செட் ஆகுது. விக்ரம்லாம் அந்த மனுஷன் அந்த கேரக்டரை வாழ்ந்துட்டாப்புல. விக்ரம் மட்டும் இல்ல, எல்லாருமே ஆக்சுவலா அந்த கேரக்டரை வாழ்ந்துட்டாங்க. நான் டேரக்டர் தான் குறி வைக்கிறேன். டேரக்டர் பண்ணதான் தப்புன்னு சொல்றேன். 2 ஹாஃப்மே ஒரே நோக்கம் தான். தங்கத்தை தேடி போவாங்க, தங்கம்லாம் கல்லு. தங்கத்தை தேடி போவாங்க, தங்கம்லாம் கல்லு. தங்கத்தை தேடி போவாங்க, தங்கம்லாம் கல்லு.
தங்கத்தை தேடி போவோம், தங்கம் எல்லாம் கல். இதே தான் நந்தனுக்கும். இதே ஒரு 5-6 சீன் வரும் இதே செக்மெண்ட்டை வச்சு. லாஸ்ட்ல தான் விக்ரம் போய் கஷ்டப்பட்டு எடுப்பாப்புல தங்கம். கஷ்டப்பட்டுன்னு காட்ட மாட்டாங்க, எப்படியோ எடுத்துருவாப்புல. எடுத்துட்டு தங்கம் கட்சிச்சு, அவ்வளோதான். அந்த தங்கம் வந்து எங்க நிலத்துல இருக்குது, இது எங்க ஆதி காலத்து பூர்வீக சொத்து, அதனால அது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்றதுதான் கதை. பாம்பு சாவடிக்கிற சீன் வருது, மயில சாவடிக்கிற சீன் வருது, கருஞ்செருத்திர சாவடிக்கிற சீன் வருது, எருமை மாடை சாவடிக்கிற சீன் வருது. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ரொம்ப அப்படியே வன்முறை, அரசியல் எல்லாமே கலந்து வர்றதுனால ஒரு முகசுவிப்பு உண்டாகுது. பசுபதி தாங்க பார்த்தாலே காமெடி. பசுபதியெல்லாம் காமெடியே வந்து செத்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அங்கங்க வந்தா கூட பசுபதி நல்லா காமெடி பண்ணியிருந்தப்ப சீரியஸா போயின்னு வரும் சீனை. திடீர்னு வந்துட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னாரு. அப்ப கோவிந்தா கை தூக்கும் போது அவன் கூட இருக்கிற அக்களை கிட்டு போயும். இதெல்லாம் செம்ம சீன். அந்த மாதிரி சின்ன சின்ன சீன்லாம் நல்லா இருந்தது. பசுபதி சீன்லாம் நல்லா என்ஜாய் பண்ணேன். மற்றபடி பாலிடிக்ஸ் தான் படத்துல மிகப்பெரிய மைனஸ் நான் சொல்றேன். விக்ரம் டைலாக் பேச சீன் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அவர் பேசுறது கொஞ்சம் டெவலப் ஆகணும்டா, நம்ம இப்படி இருக்கக்கூடாது, துணிஞ்சாதான் வாழ்வு அப்படின்னு நம்மள பேசுவாரு. அந்த பேசுறதுலாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருக்கு. ஐயோ, ஜிவி பிரகாஷ்லாம் தாறுமாறு. அவரு தான் வந்து படத்தை வந்து அப்படியே கட்டி கூட்டு போறாரு. படத்தை வெறின்றது அந்த மியூசிக்கால் தான் வருது. அவர் தான் ஃபுல் வேலையா அவர் தான். ஜிவி பிரகாஷ் தான் ஃபுல் வேலை. பட் மியூசிக் இந்த கேஜிஎஃப்ல வரும்ல, அந்த மாதிரி மியூசிக் இதுல கொடுத்துக்கிறாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு, கேட்கறதுக்கும் கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்கு. குழந்தைங்க வந்துடாதீங்க. குழந்தைங்க வந்தா தேவையில்லாத எண்ணங்கள்லாம் உருவாகும். ஸ்கூலுக்கு போற குழந்தை ஸ்கூலுக்கு போகாம நான் நிலத்துக்காக போராட போறேன், தங்கத்துக்காக போராட போறேன் கிளம்பிடும். அந்த மாதிரி எண்ணங்கள் விதிக்கிற படம் இது. ஏன்னா அதை தான் ஒரு முக்கிய புள்ளியா வச்சு காட்டுறாங்க. தங்கத்துக்காக போராடுறது, நிலத்துக்காக போராடுறது, இதுதான் கதை. சிம்பிளா சொன்னா இதான் கதை. வெள்ளைக்காரன் நல்லாதான் இருக்கு. அதான் வெள்ளைக்காரங்க எல்லா பத்திலும் தான் நல்லா இருக்கும். லிங்கா பத்திர பார்த்தா நல்லா இருக்கும். லிங்கா படம் கொஞ்சம் நல்லா போல, சரியா அதுல கூட தான் நல்லா இருக்கு. வெள்ளைக்காரன் நல்லா தான் நினைச்சிருப்பல, அது ரியாலிட்டியா தான் இருக்கும். எல்லா சினிமே இந்த படத்துல ரியாலிட்டி தான் இருக்கு. அதை நான் ரியாலிட்டிக்கு வரல, ரொம்ப ரியாலிட்டியா காட்டிங்க. அந்த ரியாலிட்டியில பாலிடிக்ஸை பொறுத்துறீங்க, அதான் தப்புன்னு சொல்ல வரேன். தங்கலான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நடிப்பின் பிதாமகன் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா அது கண்டிப்பா நம்ம சியான் விக்ரமுக்கு தான் கொடுக்க முடியும். அவ்வளோ சூப்பரா உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நடிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பர். ரஞ்சித் அண்ணன் ரொம்ப சூப்பரான ஸ்கிரிப்டை தைரியமா பண்ணியிருக்காரு. தைரியமானவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கிரிப்டை டைரக்ட் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப பிரமாதம். ஜிவி பிரகாஷ் மியூசிக் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஸ்கிரிப்டை அவரால் தான் பண்ண முடியும்னு ரொம்ப நம்பி அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. அவரோட வேலையை ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஓவராலாக தங்கலான் சூப்பர். தங்கலான் படத்துக்காக நான் ஒரு சாங் ரெடி பண்ணியிருக்கேன், அதை பாருங்க. தங்கலான் தங்கலான், சியான் விக்ரமின் தங்கலான், ரஞ்சித் அண்ணனின் தங்கலான், தங்க 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 தங்கலான், தருமாறு ஆக்டிங் இல்ல தங்கலான், தரமான சம்பவம் தங்கலான், தங்க 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 தங்கலான், ஜிவி பிரகாஷ் மியூசிக் இல்ல தங்கலான் தங்கலான்.